ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4 செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று எப்போ வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, யார் யாரெல்லாம் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தேர்வாவாங்க, எந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் தேர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டு எக்ஸாக்டாக எந்த தேதிகளில் வரும், எந்த மாதம் வரும், எந்த தேதியில் வரும், அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்வானவங்களுக்கு, அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் தேர்வானவங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் எப்போ நடக்கும், அதற்கப்புறம் அதற்கான பணி நியமனம் எப்போ நடக்க போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி குரூப் 4ஓட செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே செலெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய பேரோட பேர்கள் வந்திருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வராமல் இருக்குது. அவ்வளோதானா, செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க. அதுலேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தற்காலிகமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக நமக்கு செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வரும். அதே மாதிரி கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 2024லேயும் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் நமக்கு விட்டாங்க. ஸோ எப்போ விட்டாங்க, இந்த 2025க்கு எப்போ வரும். இப்போ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க, பேர் வந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் செலக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் போக முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறோம். இப்போ நேரடியாக போனால் கூட நம்ம ஒரு சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லை நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இல்லை இப்போ இருக்குது, அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது முழுக்க ஆன்லைன் அப்படின்றதுனால அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் அப்போவே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது திருப்பி பண்ண தேவையில்லை. பண்ணாதவங்க, ஒரு சில இது பண்ணாதவங்க, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட்டோட நம்பர், 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட்டோட நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் அவங்க செக் பண்ணும்போது கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது எரர் காட்டுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாலஜிஸ் லெட்டரும் ஒரு வேளை தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கொடுக்கலாம். ஆனால் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கும் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதாவது நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன், இல்லை நம்பரை கரெக்டாக போடாமல் விட்டுட்டேன். எனக்கு இரண்டாவதாக ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி இந்த டேட் இந்த 7ஆம் தேதி வரை 29ஆம் தேதி 7ஆம் தேதி வரை நவம்பர் 7ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. செகண்டாக எனக்கு மறுபடியும் பண்ண முடியுமா அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த தடவை தப்பு பண்ணவங்க இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. செகண்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னுமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. நான் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணிவிட்டேன், ஆனால் 2வது தடவை பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மறுபடியும் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கவுன்சிலிங்ஸ் போகிறது போகாது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறத ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 100 ரூபாய் செலவாகும். இதே நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து பண்ணிங்க, பிசியில் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா தான் அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுறீங்க ஸ்கேன் பண்ணி அப்படின்னா
அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேபிக்குள்ளே இருக்குதா, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை தப்பு பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக கவலையப்படாதீங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சரி, ஓகே. இப்போ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வந்து வரும் சிஸ்டர்? இதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா வராதா? எல்லா தடவையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடுறாங்க. கண்டிப்பாக இந்த வருடமும் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய, அதாவது குறைந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து நீங்கள் விடோ கேட்டகரியாக இருக்கட்டும், லோவர் விஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குள்ளே இருந்தது அப்படின்னா. ஸோ குறைவான கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 100க்குள்ளே கம்யூனல் ரேங்க் இருக்கிறேன், ஆனாலும் கூட என் பேர் வந்து வரல. என் கம்யூனல் ரேங்க்கு ஒரு 100க்குள்ளே தான் இருக்குது. இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி எல்லாம் வந்து வச்சுருக்கேன், ஆனாலும் என் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் வருவதற்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருது அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்போ வரும்? அதுதான் வந்து ஒரு கேள்வி. இந்த நவம்பர் மாதத்தில் வருமா இல்லை டிசம்பரில் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து வெளியிடலாம், உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த நவம்பர், டிசம்பர் அண்டு ஜனவரி இந்த 3 மாதத்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி செகண்ட் செலெக்ஷன் விட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஜாப்புக்கு கவுன்சிலிங்ஸ் போயிட்டு, முதற்கட்ட கவுன்சிலிங்ஸ், 2வது கட்டம், 3வது கட்டம் போயிட்டு எல்லாம் வேக்கண்ட் எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் லிஸ்ட் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடித்து கவுன்சிலிங்ஸ் போயிட்டு இருந்தாலுமே செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்குள்ளே முடிச்சிடணும். எலெக்ஷன் வரக்கூடிய டைமில் வந்து இது எல்லாமே பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மந்த்லேயே கூட உங்களுக்கு ஆர்டர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஜனவரியிலே போய் ஜாயின் பண்ணுற மாதிரியான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்லையும் செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு டிசம்பர் அந்த மாதிரி கவுன்சிலிங் இருக்கும். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர்லேயே கவுன்சிலிங்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க, நமக்கு தேர்தல் வரக்கூடியதுனால. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் வந்து வேகமாகவே நடக்கும். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், கூடிய சீக்கிரம் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வர்றது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், டிஎன்பிஎஸ்சியோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.